நான் பண்ணதுலேயே ரொம்பவே பெரிய கேக் இது தான். பார்த்துடலாமா? கிளைண்ட் நம்மக்கிட்ட 5 கேஜியில் 2 டயர் வித் ஸ்பேஸரோட கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோட பேக்கிங் எல்லாமே 2 டேஸ் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டும் 1 டேக்கு முன்னாடியே நைட் ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கிளாசிக் வெனிலா வித் ஒயிட் சாக்லேட்ஸ் க்ரம்பிள்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டிருந்த மாதிரி ஆம்ப்ரே எஃபெக்டில் லாவெண்டர் அண்ட் டர்காய்ஸ் ப்ளூவில் ஐசிங் கொடுத்துட்டு கீழே மட்டும் வேவே பேட்டர்னுக்கு வந்து ஆயில் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் இருந்தது. அதுவுமே நான் 2 டேஸ் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு மினிமலான ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுட்டேன். ஏன்னா டயர் கேக்ஸ் எப்போவுமே நல்லா செட் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணும்போது ஸ்டேபிளாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டாப் டயருக்கு அந்த மெர்மைட் டால் அதுக்கப்புறம் ஃபிஷ் டெயில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏன் நேரமாக என்னன்னு தெரியல ஒரு ஃபிஷ் டெயில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே பேக்கப்புக்கு நிறைய ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. ஃபைனலாக அந்த எடுத்துகிட்டு ஷெல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. கிளைண்ட் சொன்ன டைமிங்கில் சூப்பராக வென்யூக்கு போய் அரேஞ்சும் பண்ணியாச்சு. ஃபைனலாக பாப்பாவோட கேக் கட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சது. உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர் பண்ணி DM பண்ணுங்கள்.